யார் அவன்? பிகில பாக்கெட்ல மேல பாதி கீழே பாதி வச்சிருக்கான். கீழே விழுந்துறாரு. கிறுக்கா பிடிச்சு போச்சு உனக்கு. இவன் அவனா இருப்பானோ? உங்க ஊர்ல இதுக்கு பேரு பிகிலா? எங்க ஊர்ல இந்த மாதிரி பொருளை நான் பார்த்ததே இல்லப்பா. இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இது எப்படி வேணாலும் இருந்து போட்டோம். நான் வரட்டா? எங்க போற? ஏயா போகும்போது அவசர குணம் முடிச்ச மாதிரி எங்க போறீங்க கேக்குறீங்க? அசிங்கமா இல்ல? சோ போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாது. அப்ப வரும்போது எங்க இருந்து வருவேன்? ஆஹா இவன் அவனே தாப்பா. அது சரி, ஆஹான்னா என்ன அர்த்தம்? ஆகான்னா ஆகா ஆகா ஆகா. நான் கடைக்கு போறேன். என்ன வாங்க போற? கடலை மாவு வாங்க. கடலை மாவு வாங்க கடைக்கு போறியா இல்ல கடைக்கு போய் கடலை மாவு வாங்குவியா? கடைக்கு போய் தான் கடலை மாவு வாங்குவாங்க. கடலை மாவு வாங்க கடைக்கு போக கூடாதா? ஐயா சாமி எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆளவிடு. அப்போ எனக்கு வேலை இல்ல, வெட்டி போயலாம் நானு. உன்ன போய் அப்படி எல்லாம் சொல்லுவாப்பா? அப்படின்னா இந்த ஆள சொன்னியா? அவரை போய் நான் எதுக்கு சொல்றேன்? என்ன பிரச்சனை தம்பி? என்ன பிரச்சனை தம்பி? என்ன பிரச்சனை தம்பி? அந்த வெட்டி பையன் சொன்னல அது. வெட்டி பையன் பிரச்சனை தம்பி. வெட்டி பையன் என்னதானே சொன்ன தம்பி? ஐயா திருப்பி திருப்பி என்ன என்ன இருந்தா எப்படி? உன்ன போய் நான் அப்படி சொல்லுவாப்பா? இருக்கிறது நாம ரெண்டு பேரு. வெட்டி பையனா இல்லன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ தான் அர்த்தம். என்ன சொன்ன? வெட்டித்தனமா பேசுற, வெட்டிட்டு பேசுறியா? அவசரப்படாதியா. தேர இழுத்து தெருவில் விட்டு போறான். இங்க வேற கை வேற நடக்குது. சொன்னா கேளு. தவறு இவரி மேல விழுந்தா அநியாயமா ஒரு உசுறு போயிருமியா? நிப்பாட்டு. கொண்டா கை நடக்குது. கொண்டா என்ன கொடு என்ன கொடு என்ன கொடு என்ன கொடு என்ன கொடு. செண்டாள பைய முதல் தடவை சந்திச்சதுக்கு கேவலம் இந்த அருவா கிட்ட மாட்டி விட்டு போயிட்டானே. எனக்கு இருக்கிறது ஒரே பையன் ஒரே பொண்ணு. ஊர்ல இருக்கிற 15 ஏக்கர் நஞ்ச, 15 ஏக்கர் புஞ்ச, 15 ஏக்கர் தென்னந்தோப்பு, 15 வீட்டு வாடகை எல்லாம் என் பையன் பேருக்கு தான் வருது. சோல் ப்ரொப்ரைட்டர் இவன் தான். என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுக்கறதா இருந்தா 2 lakhs வரதட்சணை கொடுக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. அப்புறம் என்ன தட்ட மாத்திக்குவோம்? இல்ல வரதட்சணை ஒரு 1 லட்சம் குறைச்சிக்கிட்டா ஏங்க தள்ளுபடி பண்றதுக்கு என்ன பண்டிகை ஸ்பெஷலா? இந்த பாருங்க 2 lakhs கேஷா இருக்கணும். அதுவும் கவர்மெண்ட் அடிச்ச நோட்டா இருக்கணும். பிரைவேட் நோட்டு நாட்டு அலவுடு. சரின்னு சொல்லுங்க. சரிதாங்க. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? உடனே ஒத்துக்கிட்டாரு. ரொம்ப கம்மியா கட்டணும். சும்மா இருங்க. என்ன குசு குச? ஒய்ஃபோட பேசிக்கிட்டு இருந்தேன். ஊருக்காரங்க நல்லா கேட்டுக்குங்க. 2 லட்சத்துல 8 குறைஞ்சாலும் கல்யாணம் கிடையாது. ஸ்டாப். நோ மேரேஜ். நல்ல விஷயம் பேசும்போது நீங்களே தடங்களா பேசினா எப்படி? முதல்ல தட்ட மாத்தீங்க. 2 lakhs கன்ஃபார்ம்டு. ஓகே. நிச்சயதார்த்தத்துல கரடி புந்த மாதிரி என்னடா விஷயம் இருக்கே? நம்ம ஊர்ல அறுப்ப இருக்க வெளியூர்ல நாடோடி கும்பல் ஒண்ணு வருது. அதனால எனக்கு என்ன? அதுல ஒரு பொண்ணு வரலாம்ப்பா. சூப்பரா இருப்பாளாம். அவ யாரா அப்படி ஒருத்தி? அப்போ வணக்கம். என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் உங்க புண்ணியத்துல. வண்டி எதுவும் வாடகை கிடைக்குமா? வாடகை கொடுக்கறதானே வண்டி வச்சிருக்கேன். எந்த வண்டி எடுத்துக்கண்ணே? எல்லா வண்டியும் நல்ல வண்டி தான். உனக்கு பிடிச்ச வண்டி எடுத்து போகுது. ஏன்னா வாடகை இப்பவே வண்டியை விடும்போது கொடுத்தா போதும் கண்ணு. வண்டிய விடும்போது கொடுத்தா போதும். வண்டிய விடும்போது கொடுத்தா போதும். வெள்ளச்சாமி என் பொண்ணு படிப்பு முடிச்சிட்டு வரடா. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. என்ன ராமலிங்கமாலையே பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க? என்னப்பா ஆத்திரவசத்துக்கு வண்டி இல்லைன்னா ரொம்ப சிரமமா இருக்குல்ல. இதுக்கே எவ்வளவு செலவு தெரியுமா? யோ வண்டி எடுத்து 15 நாள் ஆகுது. வண்டியை விட மாட்டேன், வாடகை கொடுக்க மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க மனுஷன? டோன்ட் டாக். போர்டுல என்ன எழுதி போட்டிருக்க? சைக்கிள் வாடகைக்கு விடப்படும். அதானே எழுதி இருக்க. என்னைக்கு வண்டி எடுக்கணும், என்னைக்கு விடணும்னு எழுதி போட்டிருக்கேன். அன்னைக்கு வண்டி எடுக்கிறப்ப வண்டியை விடுறப்ப வாடகை கொடுத்தா போகும் தானே சொன்னேன். அப்புறம் எப்ப பார்த்தாலும் வண்டியை விடு வாடகை கொடு வண்டியை விடு வாடகை கொடுன்னு கூட இல்ல. வண்டி எப்பயா விட போறேன்? பணம் வர்றப்ப விடுவேன். பணம் எப்பயா வரும்? வண்டி வர்றப்ப வரும். ஓ இந்த மாதிரி எல்லா வேலைக்கும் மாச கணக்கா வண்டியை கொடுக்காத. அவ்வளவு பேர் என்ன மாதிரி நாணயமா இருக்க மாட்டேன். இந்த டயரை கொஞ்சம் மாத்தியா. ஏதாச்சும் ரிச்சா டயர் போடலாம்ல. அப்பப்ப காத்து இறங்குது. வரட்டா. கண்மணி என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்கு என்னென்ன வாங்கணும்னு பாத்துட்டு இருக்கேன். எந்த ஊருக்கு போனாலும் உன் அழகை பார்த்து உன் பின்னாடி ஆம்பளைங்க சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இந்த ஊர்ல அப்படி நடக்க விட மாட்டேன். சீக்கிரம் ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாத்தா என் மனசுக்கு நிம்மதி. முதல்ல வீட்டுக்கு தேவையானதை பத்தி பாப்போம். அப்புறமா எனக்கு என்ன வேணும்னு யோசிக்கலாம். வீட்டுல என்ன இல்ல? அடுப்பெரிய மண்ணெண்ணெய் இல்ல.
நான் மேஸ்திரியை பார்த்து கூலி வாங்கி ஊத்திட்டு வந்துடுறேன். நீ போனா உடக்குதான் ஊத்திப்பேன், அடுப்பெரிய ஊத்த முடியாது. நான் போய் வாங்கிட்டு வரேன். நம்ம அடுப்பறியதுக்கு இன்னைக்கு எவன் மாட்டோம். எங்களுக்கும் மண்ணெண்ணெய் வாங்கணும். மண்ணெண்ணெய் விலை கூட ஏறி போச்சாண்டி. அது மட்டுமா எல்லாமே வெளியில போயிடுச்சு. ஐயா பாக்குறத பாரு, வெள்ளையா இருக்கு. வாத்தியார் படம் படகோட்டியில வர்ற சரோஜா தேவி மாதிரியே ஒரு பாட்டு போறாளே. நான் என்ன செய்வேன்? இந்நேரம் என் கையில மட்டும் ஒரு வலை இருந்தா அப்படி வீசி பிடிச்சிருப்பனே. வீசி தொட்டால் பூ. யாரையா என்ன தொடர்றது? விட மாட்டேன். இங்க என்ன பண்ற? ஓ, அத கேக்குறியா? அதோ போகுது பாரு கடல் கண்ணி, அந்த 2 குட்டிக்கு நடுவுல சலக்கு சலக்குன்னு அத கவர் பண்றேன். பொண்ணை பத்த அப்ப முன்னாடியே பொண்ணை செட்டப் பண்றியா? பொண்ணு அப்பா 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 அப்பா. ஐயோ, பொண்ணுக்கு அப்பான்னா எனக்கு மாமாயா நீங்க? ஐயோ விட்டியா என்ன, விட்டியா ஒண்ணும் பண்ணிடாதையா. உன்னை ஒண்ணும் பண்ணாம இருக்கணும்னா எனக்கு ஒரு போட்டில் சாராயம் வாங்கி கொடு. ஏன் பொண்ணை கட்டுக்க போற மாப்பிள்ளை பாருங்களா? பாருங்க, ஏன் பொண்ணை கட்டுக்க போற மாப்பிள்ளை? ஏன் மாப்பிள்ளை? அதான் தினம் பாக்குறேன். தினம் பாக்குறியா? என்னவா? அப்ப நான் பெரிய ஆளு. கண்மணி வா. பாரு, உன்னை கட்டுக்க போற மாப்பிள்ளை பெரிய புத்திசாலி. அந்த சேவல் போட்ட முட்டை கணக்கு கரெக்டா சொல்லிட்டு மாமா வெக்கமா இருக்கு. அப்பா ஐயோ 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 ஐயோ, கைய தொட்டவுள்ள உடம்புல இருக்கு நாடிரமெல்லாம் டைப் அடிக்குதே. நான் என்ன செய்வேன்? யமதர்மா, உன் படைப்பே படைப்பா. மனுஷனை படைக்கிறது யமன் எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டாங்க. எல்லாம் உன் ஆசீர்வாதம் மாமா. விஷயத்துக்கு வாங்க. என்ன மாமா? என் கண்ணையிடம் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதில் ஆனந்த கண்ணீர் இருக்கிற கண்ணீர் கூட நான் பார்க்க கூடாது. பயப்படாத மாமா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ அழுகாத. நாளை காலையில் 5 மணிக்கு எழுந்து குளிச்சு சுத்த பத்தமா வாங்க. நாளைக்கு உங்களுக்கு நிச்சயார்த்தமா? எனக்கு கண்மணிக்குமா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? தெய்வமே தெய்வமே தெய்வமே. உள்ள போலாம். ஐயோ, நான் எங்க போய் சொல்லுவேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஏலே, என் மாமன் சொன்னது இங்க நிக்கிறவனு கேட்டுச்சாடா? போது மாப்பிள்ளைக்கு சக்க 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 நல்ல யோகமாடா. சக்க 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 சக்க. எங்கடா போற? இந்த பா, கூலிய ஒழுங்கா கொடுத்து ஒழுங்கா வேலை வாங்குறதும் உன் வேலை. பெரிய மனுஷன் போறப்போ எங்க போற ஏது போறேன்னு கேட்டுக்கிட்ட. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு கண்மணிக்கு நிச்சயார்த்தம் முடிய போகுது. நிச்சயார்த்தம் முடிஞ்சவன அவளை வேலை வாங்குறவளை வச்சுக்கிறாத. வச்சுக்கிட்ட பஞ்சர் ஆயிருவேன். பாப்பா, யாருக்கு பஞ்சர் ஆகுதுன்னு பாப்போம். கண்மணி மேல ஒன் சைடு லவ்வா? முஞ்ச பார்த்தாலே தெரியல. நீ அந்த பீலிங்கோட இரு, நான் போய் தட்டை மாத்திட்டு வந்துடுறேன். வரட்டா? மாமா மாமா, என்ன மாமா அந்த மேஸ்திரி பையன் ரொம்ப நக்கலா பேசுறான்? உங்க பொண்ணுக்கு நிச்சயார்த்தம்னு அந்த மேஸ்திரி பையன் சொல்லல நீங்க? என் பொண்ணுக்கு நிச்சயம். யார் மாப்பிள்ளை? குறும்பு குறும்பு, அந்த விளையாட்டுத்தலம் போகவே இல்லப்பா. ராத்திரி தானே மாமா நீங்க கண்மணி கையை என் கையில பிடிச்சு கொடுத்து, நீ தாண்டா எனக்கு மாப்பிள என் பொண்ணுக்கு மாப்பிள, நான் காலையில கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிக்கலாம்னு அனுப்புனீங்கல்ல, அதை தட்டு தாம்பரத்தோட வந்திருக்கேன். என் பொண்ணு கையை நீ தொட்டிய? எப்படா நீ தொடலாம்? அம்மா தொடுவியா? அங்க முடிக்கிற உன் மூஞ்சிக்கு என் பொண்ணு கேக்குதா? என் பொண்ணை பார்த்து தங்கத்தை கரைச்சு ஊத்தி வாத்து வச்ச சில மாதிரி பத்து வச்சிருக்கேடா. பால் ஊத்தாத கடுங்காப்பி கலர்ல நீ இருக்கு. உனக்கு ஏன் பொண்ணை கொடுக்கணுமா? எப்படிடா வரலாம் நீ? அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நான் லூசு சாரா வாங்கி கொடுத்து சம்பந்தம் பேசுறதுக்கு எனக்கு டிவி வேணும், இன்னும் வேணும். நீ போறோம்ல, ராத்திரி ஆனா கைய பிடிச்சு கொடுக்குறாங்க, காலையில மிதிக்கிறாங்க. மறுபடியும் அங்கேயே அறியுதா? ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. மச்சா, அங்க பாரு அருமையான நாட்டுக்குட்டி. இது நாட்டுக்குட்டி இல்லடா, நாடோடி குட்டிடா. நாடோடி கும்பல இப்படி ஒரு நாக்க விட்டா. டவுன்ல பிறந்திருந்தா இவளுக்கு டவரே கட்டி இருக்கலாம், சிட்டியில பிறந்திருந்தா இவளுக்கு கட் அவுட்டே வச்சிருக்கலாம். வில்லேஜ்ல பிறந்து வேஸ்டா போறாளே. ஐயோ எம்மடி, ஐயோ 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 வாக்கப்பாடு வாத்து. ஐயோ தள்ளியா, ஐயோ என்ன நட, என்ன கண்ணு, என்ன அழகு. நான் பண்ண தப்பு தானே இது. இது தப்பு பண்ணாம இருக்குமா? நானே தண்டனை கொடுக்கறேன்.
பொண்ணுங்க கோயிலுக்குள்ள இருக்கும்போது இவன் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. அதை விட பெரிய தண்டனை தர்றேன். 1 மாசத்துக்கு இவன் சாமியை கும்பிடக்கூடாது. சாமி இவனுக்கு மொட்டை அடிச்சு முகத்துல கருமொழி செம்மொழி குத்தி கழுத மேல ஊர்வலமா கொண்டு வர சாமி. அப்படியே இருந்தாலும் இவன் செஞ்ச தப்புக்கும் கழுதைக்கும் என்ன சம்பந்தம்? இந்தாங்க இந்த தண்ணியை குடிங்க. அப்படி நான் என்ன பெருசா பேசுறேன்? தண்ணி குடிக்க பேசுனீங்க, கடகடன் குடிங்க. அதாவது இந்த கழுத கரும்புள்ளி செம்புள்ளி எல்லாம் பழைய தீர்ப்பு, அது நமக்கு வேண்டாம். வெரி குட். அதனால நான் இந்த சிச்சுவேஷனுக்கு மேட்சிங்கா புதுசா ஒரு யோசனை சொல்றேன். அது கொஞ்சம் லேட்டஸ்டா கூட இருக்கும். ரொம்ப தண்ணி காட்டுற விஷயத்த சொல்லு. காதை காட்டுங்க. என்ன சைலண்டா இருக்கு? சத்தத்தையே காணோம். கரெக்ட். என்ன கரெக்ட்? எனக்கு என்ன தெரியும்? சொல்றேன் கேளியா. வைத்தி கோயிலுக்கு வந்த பொண்ணு கிட்ட தானே உங்க பையன் தப்பா நடந்துகிட்டான். ஆமா. அதனால காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கோவிலுக்கு வர அத்தனை பொண்கள் செருப்பையும் துடைக்கணும். இன்னைக்குன்னு பார்த்து ஊர்ல இருக்கிற அத்தனை பொம்பளைகளும் செருப்பு போட்டுக்கிட்டு வந்திருக்காளுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என் பையன் இன்ஜினியர் ஆவான், லாயர் ஆவான், மேயர் ஆவான்னு நினைச்சேன். இப்படி கேவலம் ஆயிட்டானே, செருப்ப துடைக்கிறானே. எதுக்கு என் பெட்டி தூக்கி வெளியே வச்ச? பொட்டா இது பொட்டி, பெரிய ஆஸ்தி இது. பொட்டி தூக்கி வெளியே வச்சு இல்லாம சவுண்டா பேசுற நீ? இல்லையா பெரிய ஆஸ்தி இருக்குது. 2 ஷர்ட் 2 கீழி போன லிங்கி போன நாத்தம் நாத்தம். என் பெட்டிய காலைல அட்டிவிட நீ? அது யார் வச்சு இந்த பொட்டி தெரியுமாடா? என் தாத்தா அணி வச்சு, எங்க அப்பா அணி வச்சு, இப்ப நான் அணி வச்சு, அடுத்து என் பிள்ளை பேர பிள்ளை அணிவிக்க போற பொட்டிடா. அது எங்க பரம்பரை சொத்து. அதை எவ்வளவு தைரியம் இருந்தா உன் காலால எட்டி உட பண்ணிக்கிட்டே இங்க பாரு. இந்த கை உங்கிற வேலையில வச்சுக்கிறாங்க. சொன்னா கேளு. யார் பெல்ல நோண்டுறது? அந்த பெல்ல நோண்டுறது போல இங்க வந்து கொஞ்சம் கை எடுத்து விடலாம்ல? சிவப்பு துண்டு கை எடுப்பா. நீயா? என்னப்பா பிரச்சனை? 2 நாள் தாங்க பொட்டி உள்ள வச்சாங்க. 2 மாசம் ஆகுதுங்க. வாடகையும் கொடுக்கல, ஆளும் காலி பண்ண மாட்டாங்க. இந்த பொட்டியில இருக்கிற நாத்த லீக் ஆகி என் குடும்பமே கோமாவில் கடுக்குதுங்க. அதனால தான் அந்த பொட்டி தூக்கி வெளியே போட்டேன். என்ன கொடுமையா அது? 2 நாள் தங்கினது போதுமேனு கிளம்புனேன். சரி போயிட்டு வாங்க தம்பின்னு இங்க தொட்டான் சார். ஆஹா, இப்படிப்பட்ட அண்ணனை விட்டு விட்டு எப்படா போறதுன்னு மனசு கேட்காம 2 மாசமா அண்ணன் ஒன்னியமா இங்க தங்கிட்டேன் சார். அந்த நம்பிக்கையில இங்க பெட்டியை வச்சுட்டு போனா என் உசுறு குசுறான பெட்டியை காலில் எட்டி பிடிக்கலாம் சார். அந்த எத்தனை கேளுங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் கேக்குறேன். என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தாயா. 1000 இருந்தாலும் உயிருக்கு உயிரான நாத்தம் பிடிச்ச பெட்டியத்துக்கு வெளில போட்ட தப்பு தாயா. அந்த ஆளை யாருன்னு நினைச்ச? அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? அவர் வைகை புயல் தெரியுமா உனக்கு? பின்ன அவன தெருவுல மேற சூரியனாயா? எதையோ திங்கிற பண்ணியா? பொதி சுமக்கிற கழுதியா? இல்ல அந்த 2 இல்ல ரொம்ப எல்லாமே போதும். அந்த இன்னொன்னு ரொம்ப நாடு பரதேசி. என்னை அசிங்கமா பாராட்டினா போதும், மூல பஞ்சாயத்தை தீர்த்து விடு. அப்படியா? அதான் மரியாதை. என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தான். அதனால காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. என்னங்க காலில் விடு. என்ன அது? ஒரே நாத்துங்க காலையில வந்துக்கிறான். காலையா? எங்க அண்ணா போய் சொல்றானா? கால இல்ல செருப்புல. செருப்ப கழட்டா. தலை இந்த பக்கம். எங்க என்னாலே தாங்க முடியலையா? அண்ணா அப்ப நான் புறப்படுறேன். சைக்கிள் வேலை ஏறிக்கிட்டே போகுது. நாளைக்கு பாப்போம். இருங்க பஞ்சாயத்து பாய் தானே முடிஞ்சிருக்கு. இன்னும் மீதி இருக்குல்ல? இன்னும் மீதியா? ஆமா, இந்த கர்மத்தை எதுக்கு கையில வச்சுக்கிட்டு தூக்கி போடுங்க. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது கர்மம். இல்ல பஞ்சாயத்துல தீர்ப்பு யார் பக்கம் மாறலாம்ல? இது தராசு முள்ளு மாதிரி கரெக்டா இருக்கும். கேவலம் நான் மனுஷன் தானே. அந்த மனித பாதுகாப்பு சட்டப்படி உன் குடும்பத்தை கோமா ஸ்டேஜ் கொண்டு வந்ததுக்காகவும் உன்னை மூச்சு முட்டை வச்சதுக்காகவும் அடிக்கிற அடியில உடம்பெல்லாம் புண்ணாயி பொணநாத்தம் வர அளவுக்கு அடிக்கணும். யார்? இவனத்தானே? ஒன்ன தாண்டா பெலோ அட்ரா அடிக்கிற அடி பின்னினும். மறுபடியும் அதே வேலையை பார்த்துட்டு அடிக்காத கொலகாரன். கீழே அடிக்காத வலிக்கிறேன். இப்பயாச்சும் ஒரு விடிவு காலம் வந்துச்சு. சைக்கிள் நல்ல நிப்பாட்டுறதுக்கு. எப்பா பீடி கட்டு ஒண்ணு கொடு. எவ்வளவு 35 ரூபாய் 50 பைசா வாங்கிக்க. யாரோட சைக்கிள் கை வைக்கிறது? யோ வண்டி எடுத்து 1 மாசம் ஆகுது இல்ல, வண்டியே விட மாட்டேன், வாடகையே கொடுக்க மாட்டேன். ஐயோ யாரா எப்ப பார்த்தாலும் நை அப்ப ஒண்ணு பேசுறான், இப்ப ஒண்ணு பேசுறான். யோ வண்டி எடுக்கும்போது வாடகை அப்புறமா கொடுன்னு சொன்னது உண்மைதான். அப்புறம் என்ன? யோ வண்டியை 30 நாளா வச்சிருக்கே, ஒரு அட்வான்ஸ் ஆகுது குடியா? எது அட்வான்ஸா? அட்வான்ஸ் கொடுக்கறதுன்னா வீடா? அப்படியே ஒரு வீட்டு குடி போனாலும் 1 மாசம் கழிச்சு அட்வான்ஸ் கேட்பானாயா? சரி நான் தெரியாம கேட்கறியா? இந்த வண்டி ஒண்ணு தானே. இந்த வண்டி எடுத்துக்கிட்டு நான் ஊரை விட்டு ஓடிட்டேனா? உன் முன்னாலதான் தெரியுறேன். அங்க நிக்கிறேன் இங்க நிக்கிறேன், அவர்த்த பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் வந்து அப்பப்ப பிடி சத்து வாங்கிட்டு போறேன். அப்புறம் உனக்கு என்ன சட்டையா? யோ வாடகை தான் கொடுக்க மாட்டேன். வண்டியாவது பேசாம கிட்ட விட்டு போயா. வாடகை கொடுக்காம வண்டி எப்படி விட முடியும்? எப்பதான் விட போறேன்?
இப்ப நான் வண்டியை விட்டு வாடகை கொடுக்காம போயிட்டு வச்சுக்க, நாளை பொண்ணு அங்கிட்டு இங்கிட்டு கிராஸ் பண்றப்ப இந்த போறாம கடைக்காரன் கையை கட்டி என்னை கேவலப்படுத்த மாட்டியா? அப்புறம் என் கௌரவம் அந்தஸ்து என்ன ஆகுறது? இந்த ஊருக்குள்ள ஒரு வே மதிப்பான என்னையா? வண்டி விடுறப்ப காசு வரும் போயா, சும்மா உயிரை வாங்கிட்டு. அப்புறம் இங்க வாயா, இந்த சின்னசாமி வந்தானா என் பேர்ல ஒரு சைக்கிள் எடுத்து கொடுத்து விடு. நான் தோப்புல இருக்கேன், கேள்ல சாரா வேண்டாம் சொல்லு. இன்னொரு வண்டி வேலை இருக்காயா? இன்னும் 1.5 வருஷத்துக்கு சைக்கிள்லயே வேலை இருக்கு. வாடகை கொடு, சைக்கிளை கொடுன்றியா? எல்லாத்துக்கிட்ட காசு வசூல் பண்ணிட்டு இருக்கா சாமி. என்னது கடவுளை காட்டுறானா? வா போய் பாப்போம். போடாது அண்ணே, 100 ரூபாய் 2 பேரும் சேர்த்து 150 ரூபாய் போடுவாங்க. என்ன கத்திரிக்காய் வரமா போகிட்டு 100 ரூபாய் 100 ரூபாய் சார். கடவுளை கல்ல பக்கமா 100 ரூபாய். கடவுளை கல்ல கட்டுமாயா 100 ரூபாயா? 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய். 100 கடவுளை கல்ல பாக்குறதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய். ஏன்பா கடவுள் கண்டிப்பா கண்ணுக்கு தெரியவாரா? குடுக்கிற பூரா பைத்தியக்காரனா? கடவுளை கண்ணுல காட்டலனா வாங்கின 100 இன்னும் 100 ரூபாய் போட்டு 200 ரூபாய் தரந்தானே வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா சாமி, இவன் நம்ம கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டு ஏமாத்தி ஓடுனா சும்மா விட்டுருவோமா? கடவுளை எப்போ எங்க காமிக்க போற? வர்ற வெள்ளிக்கிழமை காலங்காத்தால 6 மணிக்கு எல்லாரும் கக்கூஸ் போய் சுத்த பத்தமா குளிச்சுட்டு என் கூட மலைக்காட்டுக்கு வந்தீங்கன்னா கடவுளை கல்ல காட்டுறேன். 100 வர வெள்ளிக்கிழமை எங்களுக்கு எல்லாம் 200 ரூபாய் இருக்கு. கண்டிப்பா. கடவுள் யோ, இந்த லோகத்துல எந்த ஊர்ல எவையா கடவுளை பாத்துருக்கான்? சாமி, எனக்கு ஒரு 100 ரூபாய் கடன் கொடுக்க முதல்ல. கொடுக்கணும் நம்மால் தான். உனக்கு 200 இருக்கு. வாங்கி கொடுக்கற கண்டிப்பா காட்டிடுவீங்க. கண்டிப்பா காட்டணும்ப்பா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமாப்பா, எல்லாரும் நம்ம ஐயர் மாதிரி குளிச்சுட்டு சுத்தமா வரணும். இந்த மாதிரி கப்பு வரையோட வந்தா கடவுள் புடி ஓடி போயிருவாரு, தெரியுதா? அப்புறம் எல்லா ஆம்பளைகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, ஏன்னா கல்யாணம் ஆம்பளை தான் மெயினா வரணும். வரட்டா? அப்படியே அண்ணனுக்கு வழிய விடுக்க. ஏயா என்னையா கடவுள் இருக்காரு நீங்க அர்ஜென்டா கூட்டின்னு வந்து எங்க கடவுளையும் காணும் ஒன்னையும் காணும்? அவர் என்ன லாண்ட்ரியா? அர்ஜென்ட் ஆர்டினரிங்கிறதுக்கு அவர் கடவுள். மெதுவாத்தா வருவார். எங்க வருவார்? எல்லாரும் அந்த மலை உச்சிய பாத்துக்கிட்டே இருங்க. ஏதாவது கதகீது விட்டமாவன எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாத்துட்டீல்ல? கடவுளை காட்டலன்னா வாங்கின 100 ரூபாவை 200 ரூபாவை திருப்பி தரேன்னு சொல்லிருக்க. நீ மட்டும் கடவுளை காட்டல. 200 அல்பம். கடவுளை காட்டலனா தலைக்கு 2000 ரூபாய் தரையா? 2000 ரூபாய். எல்லாரும் அங்கேயே பார், கடவுள் வருவார் பார். அப்பா வந்துட்டியா? ஐயா வந்துட்டியா? சொன்ன மாதிரியே வந்துட்டியப்பா. இவங்க முன்னால என் மானத்தை காப்பாத்திட்டியப்பா கடவுளே. எங்கடா? எனக்கு ஒண்ணுமே தெரியலடா. அங்க மாரியா எவ்வளவு பிரகாசமா நிக்கிறாருன்னு. ஐயா எங்க தெரியுறாரு? தெரியல உனக்கு? தெரியலையே. சத்தியமா தெரியலையா? சத்தியமா தெரியலையே. பாவம் பண்ணிட்டடா, பாவம் 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 பண்ணிட்ட பாவி பயலே. எவன் பொண்டாட்டி பத்தினியோ அவன் கண்ணுக்கு தாண்டா கடவுள் கண்டிப்பா தெரிவாரு. அங்க வர திருக்கிறாரா? என்னையா நீ காணத்தனமா வளர்ற? என்னையா தெரியுது? அறிவு கட்டவனே, 100 ரூபாய்க்கா இத்தனை பேர் மத்தியில ஆத்துக்காரி விட்டு கொடுக்க முடியுமா? விட்டா நாளைக்கு இவனே ஆத்துக்காரி கைய புடிச்சிருவான். ஆமா கடவுளே. ஊர்ல இருந்து வர்றப்போ ஒத்த பைசா கூட இல்லாம வந்தேன். ஆனா இந்த ஊர் இடிச்ச வாங்கிட்டு 50,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். இதே டைலாக்க வச்சு பக்கத்து ஊர்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட வேண்டியதான்.